ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். பழைய சாதம் மீந்து போயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. சாதத்தை எடுத்து நல்லா சுடுதண்ணி போட்டு அலம்பி ட்ரையாக வடித்து எடுத்து வச்சுக்கிட்டு, அதில் நம்ம புளி கரைசல் இருக்கு இல்லையா, புளி கரைசல், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்ல சாதத்தை கிண்டி கிளறி எடுத்து கையில் அப்படியே ஒரு மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுட்டு, இப்போது அதை இந்த சமையல் இந்த புளி சாதத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம முன்னோர்களை ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாகவும் சூப்பராகவும் செஞ்சு கொடுத்து நானும் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் இப்போ அதை சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சிம்பிளான மசாலா தான். அதாவது பெரிய பெரிய சைஸில் நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புங்க. வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டோம். தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாப்புலேயே இருக்கட்டும்ங்க. நல்லா காயட்டும். காஞ்சதுமே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குவோம். இது பார்த்திங்கனாக்கா சிம்பிளாக இருக்கும். இது ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு பாரம்பரிய உணவில் இந்த உணவும் ஒரு வகை தான். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் கூட இது இருக்கும். நம்ம பழைய சாப்பாட்டை அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணலாம், இல்லை தயிர் கரைக்கலானோ, இது பழைய சாப்பாட்டவே புளி சாதமாக செஞ்சு கொடுக்குறது. இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய எனக்கு எங்கள் அம்மா செய்து கொடுத்துருக்காங்க. எங்கள் தாத்தா பாட்டியும் இது அதனுடைய அனுபவம் சொல்லும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். முன்னோர்கள் நமக்கு விட்டு போன பாரம்பரிய உணவில் இந்த புளி சாப்பாடும் ஒன்று தான். சூப்பராக இருக்கும். புளியை சாதத்தில் பிசைஞ்சு அதை எடுத்து அப்படியே தாளித்து சாப்பிட்றது. வெங்காயம், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். நம்ம புளியை பிசைஞ்சு வச்சுருக்கிற சாதத்தை போட்டு கிளறி எடுக்கும்போது அருமையான புளி சாதம். இதுவும் புளி சாதம் தான். சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் முன்னோர் விட்டு சென்ற ஒரு அருமையான மருத்துவ உணவு. நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. சூப்பரான புளி சாதம்ங்க. பழைய சாதம் வெந்துருச்சு, வீணாயிடுச்சு அப்படின்ற வருத்தமே வேண்டாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதே இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம புளியை கரைச்சி சாதத்தில் ஊற்றி அதை அப்படியே மேலே கீழே கலரி விட்டு எடுத்து வச்சோம்னாவே ஃப்ரிட்ஜில் நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சாதம் அந்தளவுக்கு கெடாமல் நல்லா வறட்சின்னு நிற்கும். அந்த காலகட்டங்களில் நமக்கு ஃப்ரிட்ஜு இல்லைன்னும் போது சாதத்தை இப்படி தான் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் சாதத்தை புளி பிசைஞ்சு எடுத்து வைங்க பாருங்கள். சாதம் கெடாது. எப்படி நம்ம வடித்து வச்சோமோ அந்த மாதிரி வறட்சின்னு இருக்கும். அந்தளவுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதனால தான் பெரியவங்க சாப்பாட்டை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திருக்கோம். அருமையான புளி சாதம் ரெடி. நீங்களும் சாப்பிடுங்க.